வணக்கம். மதிப்புக்குரிய இந்திய இராணுவத்தினுடைய இராணுவ தளபதியாக இருந்த ஒரு நபர் ஆர்எஸ்எஸ்க்கு எதிராக ஒரு வீடியோ வெளியிட்டிருக்கார். அந்த வீடியோ இன்றைக்கு மிகப்பெரிய அளவில் வைரல் ஆகிட்டு இருக்கு. அதில் வைரல் ஆகிறதுக்கு மிக முக்கியமான காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அவர் ஆர்எஸ்எஸ் சங்க பரிவாரங்களை பார்த்து சொல்கிறார், போர் அப்படிங்கிறது பாலிவுட் சினிமா பார்க்குற மாதிரிலாம் கிடையாதுடா அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஏன் அவ்வளோ கோபத்தில் அவர் சொல்கிறார்? ஆர்எஸ்எஸ்க்கு எதிராக ஏன் அந்த வீடியோவை அவர் போடணும்? அதுக்கு காரணம் இருக்குது. இப்போது உங்களுக்கெல்லாம் தெரியும், இந்தியா பாகிஸ்தானுடைய போர் பதட்டம், இதை மூலதனமாக வச்சு சங்க பரிவாரங்கள், நம்ம ஆர்எஸ்எஸ்னே சொல்லுவோம், ஆர்எஸ்எஸ் கீழே தான் பாஜக, விஹெச்பி, எல்லாமே ஆர்எஸ்எஸ் தான். இந்த ஆர்எஸ்எஸ் கும்பல் என்ன பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னா, மிகப்பெரிய அளவில் தங்களுடைய மதவெறி அரசியலை தீவிரப்படுத்தி இருக்கக்கூடிய நிகழ்வுகள் ஆங்காங்கே அரங்கேறி இருக்கிறது என்பது நமக்கு தெரியும். இந்த போர் பதட்டத்தில் இருந்ததுனால நமக்கு பல செய்திகள் நமக்கு தெரியாமல் போச்சு. இன்றைக்கி சில செய்திகள் வந்திருக்கு. அதில் முக்கியமான சில விஷயங்களை மட்டும் நான் உங்கள்கிட்ட பகிர்ந்துக்கணும்னு விரும்புகிறேன். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா, தெலுங்கானா மாநிலத்தில் இருக்கக்கூடிய ஹைதராபாத்தில் ஒரு கடை, ஒரு உணவு விடுதி, அந்த உணவு விடுதிக்கு பாகிஸ்தானுடைய ஒரு மிக முக்கியமான நகரங்களில் ஒன்றாக இருக்கக்கூடிய கராச்சி, அதனுடைய பெயரை அவர்கள் சூட்டியிருக்கிறார்கள். கராச்சி என்கிற பெயரை அந்த உணவகத்திற்கு சூட்டினார்கள் என்பதற்காக அந்த கடை முழுவதுமாக இடித்து தரைமட்டமாக்கப்பட்டிருக்கிறது. பெஹல்காம் சம்பவம் நடந்து முடிஞ்சதுமே உங்களுக்கு தெரியும், 2 அப்பாவி இஸ்லாமிய இளைஞர்கள் கொல்லப்பட்டார்கள். கொன்னுட்டு அவன் சர்வசாதாரணமாக ஒரு வீடியோ போட்டான். 26 பேருக்கு 2600 பேரை நான் கொலை பண்ணுவேன் அப்படின்னு சர்வசாதாரணமாக போட்டான். அவன் ஒரு ஆர்எஸ்எஸ்காரன் அப்படிங்கிறதெல்லாம் நமக்கு தெரியும். இப்போ இது நடந்துட்டுருக்கு. இது மட்டுமல்ல, பாஜக ஆட்சி நடக்கக்கூடிய மாநிலங்கள் இருக்கக்கூடிய காஷ்மீரி மாணவர்கள், வணிகர்கள், இவங்களெல்லாம் பாகிஸ்தான் கைக்கூலிகள் அப்படின்னு சொல்லி அந்த மாநிலத்தை விட்டு வெளியேற்றக்கூடிய காட்சியெல்லாம் நம்ம பார்த்தோம். இப்படி எக்கச்சக்கமான விஷயம். கூடுதலாக நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா, இந்தியாவினுடைய வெளியுறவுத்துறை செயலாளராக இருக்கக்கூடிய விக்ரம் மிஸ்ரி, அவரது குடும்பம், இவங்களெல்லாம் எந்த அளவிற்கு குறிவைத்து தாக்கினார்கள். கடைசியில் அவர் பயந்து பாருங்கள், மோடியினுடைய துறைக்குள்ளே வேலை செய்யக்கூடிய ஒரு மிக முக்கியமான, இந்தியாவுடைய மிகப்பெரிய பொறுப்பில் இருக்கக்கூடிய ஒரு அரசு அதிகாரி, அவர் தன்னுடைய ட்விட்டர் அக்கௌண்ட்டை க்ளோஸ் பண்ணிட்டு போகக்கூடிய அளவிற்கு ஆர்எஸ்எஸ் சங்க பரிவார கும்பல் ஒரு மிகப்பெரிய அளவில் ஒரு வெறித்தனமான விஷயங்களை செஞ்சுருக்கிறாங்க அப்படிங்கிறது. அவங்க கேட்குறது என்ன தெரியுமா? இந்த குரூப் என்ன கேட்குறானுங்க அப்படின்னா, ஆர்எஸ்எஸ்காரங்கெல்லாம் பூரா வந்து என்ன கேட்குறான்னா, போரை எப்படி நிறுத்தலாம், பாகிஸ்தானுக்கு எதிரான போரை எப்படிடா நிறுத்தலாம் அப்படின்னு அவனுக்கு கேட்குறானுங்க. இப்போ இதையெல்லாம் எல்லாரும் தான் பார்த்துட்ருக்குறாங்க இல்லையா? இப்போது இந்தியாவினுடைய இராணுவ தளபதியாக, முன்னாள் இராணுவ தளபதி, அவருடைய பேர் வந்து எம்எம் நரவனே. இந்த எம்எம் நரவனே என்னன்னா ஒரு வீடியோ வெளியிட்டிருக்கார். War is not romantic. It is not your Bollywood movie. It is very serious business. And war or violence should be the last thing that we should resort to. And which is why our Prime Minister had said that this is not an era of war. Although wars will be forced upon us by unwise people, but war should not be what you cheer for. Again, people are asking that why did we not go for all-out war? But as a military man, if ordered, I will go to war. But that will not be my first choice. My first choice will always be diplomacy. How to settle differences through dialogue and not let it reach the stage of armed conflict. We are all equal stakeholders in this very important thing called national security. And secondly, we should try to resolve all our differences through dialogue, not only between countries, but even amongst the differences that we have amongst ourselves, whether it is within the family or between states, between regions, between communities. Violence is not the answer. அந்த வீடியோவில் அவர் என்ன சொல்றார் அப்படின்னா, போர் என்பது பாலிவுட் சினிமா பார்ப்பதைப் போல அல்ல, அதேபோல் கொண்டாடப்பட வேண்டிய விஷயமும் அல்ல. போர் எவ்வளவு மோசமானது, ஒரு நாட்டிற்கு எவ்வளவு இழப்பு ஏற்படுத்தும் என எனக்கு நன்றாக தெரியும். போரால் எண்ணற்ற உயிர் சேதங்கள் ஏற்படும். குழந்தைகள்
பெற்றோர்களை இழப்பர். குடும்பங்கள் உணர்வு ரீதியான அதிர்ச்சிகளை பல தலைமுறைகளுக்கு சுமப்பர். ஒரு இராணுவ வீரராக எனக்கு உத்தரவிடப்பட்டால் போரை முன்னெடுப்பேன். ஆனால் அது என் முதல் தேர்வாக இருக்காது. முதல் நடவடிக்கை என்பது எப்போதும் பேச்சுவார்த்தை தான். இதுதான் சரியாக இருக்க முடியும் அப்படின்னு இராணுவத்தினுடைய மிக முக்கியமான தளபதியாக வேலை பார்த்து கொண்டிருந்தவர் இப்படி ஒரு செய்தியை சொல்கிறார். அப்போ எந்த அளவிற்கு இவனுங்க ஒரு வெறியாட்டத்தை போட்டிருக்கானுங்க பாருங்கள். ஒன்றும் இல்லைங்க, இந்தியா பாகிஸ்தானுக்கிடையே போர் நிறுத்தம். இந்தியாவில் இருக்கக்கூடிய பெரும்பாலான மக்கள் அதை வரவேற்கிறார்கள். உலகம் எல்லாருமே வரவேற்பாங்க. போர் என்பது எதற்குமே தீர்வில்லை அப்படிங்கிறதெல்லாம் நமக்கு தெரியும். ஆனால் உண்மையிலே சொல்கிறேங்க, இந்த சமூக ஊடகம் ஆர்எஸ்எஸ் எல்லாம் பெரிய அளவில் இருக்கக்கூடிய அந்த ஊடகங்கள், அந்த சமூக ஊடகங்களில் நீங்கள் போனீங்கன்னா அன்னைக்கு எல்லாவனையும் திட்டுறான். ஆர்எஸ்எஸ்காரன் மோடியை திட்டுறான், அமித்ஷாவை திட்டுறான், அவனை திட்டுறான், இவனை திட்டுறான், எல்லாரையும் திட்டுறான். எப்படிறா நீங்கள் போடுங்க, நீங்கள் முழுசாக அழிச்சிட்டு வாடா அப்படின்னு சொல்கிறான். அப்படின்னா நான் என்ன கேட்குறேன் அப்படின்னா, கடந்த 100 வருடங்களாக ஆர்எஸ்எஸ் இது போன்ற மனிதர்களினுடைய மூளையில் எந்த அளவிற்கு வெறியை ஊட்டி கொண்டிருக்கிறார்கள் அப்படிங்கிறத கொஞ்சம் பாருங்கள். அதனால தான் அவர் ஒரு தக்க பதிலடி கொடுத்துருக்கிறார் இல்லையா? இப்போ நமக்கு கேட்க வேண்டிய கேள்விகள் ஏராளமாக இருக்குது. அது தொடர்பாக ஆர்எஸ்எஸ் ஏதாவது கேள்வி கேட்டாங்கன்னா சரி, நமக்கு ஏதாவது சொல்லலாம். ஆர்எஸ்எஸ்காரன் குரூப்பில் ஏப்பா அமெரிக்காக்காரன் சொல்கிறான், நீ போகிற நிப்பாட்டுறதுக்கு அவங்க ஒத்துக்கிட்டாங்கன்னு நீ தானே சொல்லணும். நீ தானே விஸ்வகுரு, நீ தானே இந்தியாவுடைய பிரதமர். அவனை எதுக்கு சொல்ல வச்ச? அவன் எப்படி சொல்லலாம்? காஷ்மீரில் மத்தியஸ்தம் வகிக்க வரேன்னு சொல்கிறான், அதை எப்படி விடுவேன்? இந்தியா என்னைக்காவது அதுக்கு அனுமதிச்சிருக்கா? இது பண்ணணும் இல்லையா? அப்போ இதெல்லாம் ஆர்எஸ்எஸ்காரன் பேசியிருந்தால் சரி. ஏன்னா இதுக்கு மோடி பதில் சொல்லி ஆகணும் இல்லையா? பொறுப்பாக பதில் சொல்லி ஆகணும். இப்போ இன்றைக்கி அவங்க இன்றைக்கி மோடி என்ன சொல்லியிருக்காரு, இல்லை அப்படியெல்லாம் ஒன்றும் கிடையாது அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஓகே. ஆனால் அன்றைய தினம் இப்படிப்பட்ட பிரச்சனைகளெல்லாம் வரும்போது அது தொடர்பாக ஆர்எஸ்எஸ்காரெல்லாம் பேசியிருந்தான்னா சரி. ஆனால் அவன் என்ன சொல்கிறான்னா, போடு அணுகுண்ட வீசு, இல்லாமல் ஆக்கு. இப்போ நமக்கு தெரியும் உக்ரைன் ரஷ்யா வார் எத்தனை வருடங்களாக நடந்துட்டுருக்குங்க, எத்தனை வருடங்களாக நடந்துட்டுருக்கு. நேற்றை கூட செய்தியில் பார்க்குறேன், ரஷ்யா போர் நிறுத்த ஒப்பந்தத்தை மீறி உக்ரைன் மீது கடுமையான தாக்குதலை நடத்தி கொண்டிருக்கிறார்கள். அப்படி எத்தனை ஆயிரம் மக்கள் கொல்லப்பட்டிருக்கிறார்கள். ஒன்றுமில்லை, நேற்றைய தினம் வந்திருக்கக்கூடிய இன்னொரு மிக முக்கியமான செய்தி, நீங்கள் இந்தியா பாகிஸ்தான் இடையே ஒரு போர் பதட்டம் இருந்ததில்ல, ஒரு நாள் தாக்குதல் நடந்தது. நம்முடைய இந்தியா அங்கே இருக்கக்கூடிய 9 பயங்கரவாத முகாம்களை அழித்திருக்கிறது. எல்லாமே நமக்கு தெரியும். ஆனால் இப்போது இந்தியாவிற்கு மட்டும் ஏற்பட்டிருக்கக்கூடிய இழப்பு எவ்வளவு தெரியுமா? ஏறத்தாழ 50,000 கோடி ரூபாய் 4 நாட்களில் இந்தியாவிற்கு, நம்முடைய நாட்டிற்கு மட்டும் 50,000 கோடி ரூபாய் இழப்பு ஏற்பட்டிருக்கிறது. இராணுவத்திற்கு 30,000 கோடி என்று சொல்கிறார்கள். அது மாதிரி வர்த்தகம், பங்குச்சந்தை, இது மாதிரியான விஷயங்களில் ஏறத்தாழ ஒரு 20 கோடி, ஏறத்தாழ 50,000 கோடி ரூபாய் இழப்பு ஏற்பட்டிருப்பதாக சொல்லப்படுகிறது. ஏற்கனவே நமக்கு தெரியும், நம்முடைய இந்த பாதுகாப்பிற்காக 8.5 லட்சம் கோடி ரூபாய் பக்கத்தில் பட்ஜெட்டில் நிதி ஒதுக்குறோம். இப்போ இனிப்பு கூடுதலாக அதற்கு நிதி ஒதுக்க வேண்டிய தேவை இருக்குது. நிதி கூடுதலாக ஒதுக்கணும்னா என்ன பண்ணணும்? மக்கள் மீது வரியை அதிகப்படுத்தி ஆகணும். மக்கள் மீது வரியை அப்பாவி மக்கள் என்ன பண்ணுவாங்க? இன்றைக்கி மோடியினுடைய ஆட்சியில் இந்தியாவில் இருக்கக்கூடிய மக்களுடைய நிலைமை என்ன எல்லாருக்கும் தெரியும் தானே அதெல்லாம். ஆனால் ஆர்எஸ்எஸ்காரனு இதை பற்றியெல்லாம் கவலை இல்லை. அவன் என்னென்னா இப்படி தான், அவன் ஊழையிட்டு கொண்டே இருக்கிறான். அதற்கு எதிராக செருப்படி பதில் மூலம் கொடுத்திருக்கக்கூடிய இந்த இராணுவ தளபதிக்கு இந்திய மக்களின் சார்பாக ஒரு பிக் சல்யூட். மற்றொரு நிகழ்வில் சந்திப்போம். நன்றி, வணக்கம். மை நேம் இஸ் ரெட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா பக்கத்தில் இருக்கிற ஜாயின் பட்டனை கிளிக் பண்ணீங்கன்னா ஒரு நியூ பேஜ் ஒன்று ஓப்பன் ஆகும். அதுலேயும் ஜாயின் பட்டனே கிளிக் பண்ணிக்கோங்க. அதில் பார்த்தீங்கன்னா கிரெடிட் கார்டு, டெபிட் கார்டு ஆப்ஷன்ஸ் இருக்கு. இதில் உங்களுக்கு விசா, மாஸ்டர் கார்டு, ரிப்பே அப்படின்னு 3 ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. அதில் நீங்கள் எந்த கார்டு சூஸ் பண்ணுறீங்களோ அந்த கார்டோட நம்பர் என்டர் பண்ணிக்கோங்க. அப்புறமா கார்டோட வேலிடிட்டி மந்த் அண்ட் இயரை டைப் பண்ணிக்கோங்க. அடுத்தபடியா உங்க கார்டோட பின்னால சிவிசி கோடுன்னு சொல்லிட்டு 3 நம்பர்ஸ் கொடுத்துருப்பாங்க. அந்த நம்பரை இதில் என்டர் பண்ணிக்கோங்க. அப்புறமா அட்ரஸ் அண்ட் இன்ஃபர்மேஷன் என்டர் பண்ணிட்டு பைங்கிற பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. ஒருவேளை உங்க கார்டு நம்பர் இன்வாலிட்னு காமிச்சிச்சுன்னா உங்க கார்டுல இன்டர்நேஷனல் யூசேஜை எனேபிள் பண்ணுங்க. மூன்று யூடியூப் சேனல்கள் வியாபாரத்திற்கு இருக்கிறது. தேவைப்படுபவர்கள் இந்த எண்ணுக்கு தொடர்பு கொள்ளுங்கள்.